விஜய் வீடு இடிக்கப்படுமா? மிரட்டும் விஷமிகள். அந்தணன் சொல்வது என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2வது ஆண்டாக மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய் நீட் தேர்வால் ஏழை, கிராமப்புற, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இத்தேர்வு மாநில அரசின் உரிமைகளுக்கு எதிரானது. எனவே நீட் தேர்வு தேவையில்லை என பேசியிருந்தார். இவரின் இந்த அதிரடியான பேச்சு குறித்து வலைபேச்சு அந்தணன் என்ன சொல்கிறார் என்று இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை திருவான்மியூரில் நேற்று முன்தினம் நடந்த விழாவில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு பேசினார். அதில் நீட் தேர்வால் ஏழை, கிராமப்புற, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நீட் தேர்வில் நான் 3 முக்கிய பிரச்சனைகளை காண்கிறேன். முதலாவதாக, நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது. கல்வி என்பது முன்பு மாநில பட்டியலில் இருந்தது. அதை எப்பொழுது ஒன்றிய அரசு பொது பட்டியலுக்கு கொண்டு வந்ததோ அப்போதுதான் இந்த சிக்கல் ஏற்பட்டது என பேசியிருந்தார். இவரின் இந்த பேச்சு காங்கிரஸ், திமுக, நாம் கட்சி தமிழர் கட்சியினர் ஆதரவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து சினிமா விமர்சகரான அந்தணன் பேட்டி ஒன்றில் பேசியுள்ளார். அதில் நீட் தேர்வு குறித்து விஜய் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் திடீரென திமுகவின் செயலுக்கு ஆதரவாக தெரிவித்திருப்பது அனைவரையும் திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. இன்னும் சிலர் அவர் திமுகவில் கூட்டணி வைத்துக் கொள்ள போகிறார் என்றெல்லாம் பேசி செய்தி பரவி வந்தது. ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை. விஜய் நீட் குறித்து பேசியதும் ஒன்றியம் என்பதும் பாஜகவினரை காயப்படுத்துவது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதனால் சில பாஜகவினரின் ஆதரவாளர்கள் பலர் செய்திகளை இணையத்தில் பரப்பி வருகின்றனர். அதில் விஜயின் வீடு நீலாங்கரையில் உள்ளது. இந்த வீடு கடல் தொலைவில் இருந்து சில மீட்டர்கள் தொலைவில். இதனால் சட்டப்பூர்வமாக இந்த வீட்டை இடிக்கும் நடவடிக்கை வரும் என்றும், திமுகவுடன் உன் வீட்டை இடித்து விடுவோம் என்றும் சொன்னதால் தான் அவர் தமிழக சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக கொண்டு வந்து தீர்மானத்தை ஆதரித்து பேசுவதாகவும் ஒரு தரப்பினர் கருத்துக்களை பரப்பி வந்துள்ளனர். இப்படி செய்தி பரப்புவர்கள் விஜய் வீட்டை பார்த்தீர்களா என்று தெரியவில்லை. ஏனென்றால் விஜய் வீடு இருக்கும் பகுதியில் கடலை ஒட்டியே பல பங்களாக்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கையில் விஜயின் வீடு கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு. அதே இடத்தில் தான் இயக்குனர் பாரதி ராஜா வீடும், முதல்வரின் மருமகள் சபாரிசன் வீடும் அங்குதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் வீட்டை மட்டும் நாளைக்கு பிரச்சனைகள் வராதா? மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்களா? இப்படி இருக்கும்போது எதையாவது கிளப்பிவிட வேண்டும் என்று பேசுவது சரியா? இதற்கு காரணம் அந்த விழாவில் விஜய் சொன்ன அந்த விஷயம் ஒன்றுதான் என்று பாஜகவினர் எரிச்சலை ஏற்படுத்தியதாக உள்ளது. பொக்லைன் அரசியல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. அதை தமிழக அரசியலில் நுழைத்து விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது நகைச்சுவையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் நீட் குறித்து விஜய் பேசியது அரசியல் கட்சியினரை சிலரை குழப்பம் அடைய செய்துள்ளது என்று அந்தணன் அந்த வீடியோவில் பேசியுள்ளார். ரஜினியின் வேட்டையின் திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாவதால் சூர்யாவின் கங்குவா ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியாகும் என செய்திகள் பரவி வருகின்றன. சூர்யா தற்போது சிறுத்தை சிவாவின் இயக்கத்தில் கங்குவா என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார். ஞானவேல் ராஜாவின் தயாரிப்பில் தேவிஸ்ரீ பிரசாத்தின் இசையில் மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் தான் கங்குவா. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.